இப்போ சீசன் 2ஓட எபிசோட் 2. போன எபிசோட்லேயே ஈனட் சாகிற மாதிரி இவ விஷன் பார்த்துருப்பா. அதே விஷனை வந்து கனவை பார்த்துட்டு கத்திக்கிட்டு ஈனட்னு எந்திரிக்கிறா. ஈனட்க்கு எதுவுமே ஆகலை செல்லம், உனக்கு என்ன ஆச்சு? உன்னுடைய பவர்ஸை பற்றி நீ வெளிப்படையாக ஷேர் பண்ணிக்கணும் என்கிட்டன்னு சொல்லியிருக்கல, இது என்ன கண்ணுன்ற மாதிரி கேட்பாங்க. இது என்னன்னு எனக்கு தெரியலன்ட்டு வெனஸ்டே சொல்லுவா. இது சைக்கிக் எக்ஸாக்ஷன். உன்னுடைய பவரை நீ அதிகமாக யூஸ் பண்ணாலோ இல்லை தப்பாக யூஸ் பண்ணாலோ இப்படி நடக்கும்ன்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லுவாங்க. ஒழுங்காக உன்னுடைய குடிஸ் புக்கை என்கிட்ட கொடுத்துரு, அந்த புக்கை பார்த்து தான் நீ இப்படி தேவையில்லாமலாம் பண்ணிக்கிட்டு இருக்கன்ற மாதிரி கேட்டா, என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லம்மா, நீங்கள் என்கிட்டருந்து தூரமாக இருந்தாலே நான் சந்தோஷமாக இருப்பேன்ட்டு கிளம்பி போயிடுறா. ஒருத்தர் வீட்டுக்கு வண்டியை விடுன்ற மாதிரி சொல்கிறா. முன்னாள் ஷெரீஃபோட வீட்டுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கா. கதவை திறனா கதவு திறக்க மாட்டாரு, கதவு திறந்து தான் இருக்கும். திங்கு வேணான்ற மாதிரி சொல்லுவான். திறந்துருக்கிற வீட்டுக்குள்ளே போகிறது தப்பு இல்லை திங்குன்ட்டு உள்ளே போய் பார்த்தா அவர் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பாரு. நல்லா குளிச்சுட்டு டிவி பார்க்குறாருன்ட்டு சோஃபாவை திருப்பி பார்த்தா செத்து போயிருக்காருங்க. சேம் கண்ணை நோண்டி செத்து போயிருக்காரு. எப்படி இவர் செத்தாருன்னு தெரியலேன்ட்டு அவரோட வாய் பொழந்திருக்கும். பக்கத்தில் போனால் வாய்க்குள்ளேருந்து ஏகப்பட்ட காக்காங்க பறக்குதுங்க. கண்ணாடி உடச்சிக்கிட்டு எல்லாமே பறந்து போயிடுது. அதில் ஒரே ஒரு காக்கா மட்டும் வெனஸ்டேவை பார்த்துக்கிட்டு இருக்கு, அந்த ஒத்த கண்ணு காக்கா. இதுதான் அந்த காக்கா கூட்டத்துக்கே தலைவம்புல இருக்கு. வெனஸ்டே அப்படியே எந்திரிச்சு பக்கத்தில் போகும்போது அங்கேருந்து அந்த காக்காவும் பறந்து போயிடுது. செத்து போயிட்டாரு. செத்து போயாவது எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுறாரான்னு பார்ப்போன்ட்டு அவளுடைய பவரை யூஸ் பண்ணுறா. ஆனால் அவளுடைய பவர் வேலை செய்யல. அவளுக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியல. என்ன இது வேலை செய்யல, திரும்ப ட்ரை பண்ணுறேன்ட்டு திரும்ப பண்ணாலுமே கிளிச் ஆகுதே தவிர அவளோட பவர் வேலை செய்யலை. அதுக்குள்ளே போலீஸ் வண்டியெலாம் அந்த இடத்துக்கு வந்துடுது. நம்ம இங்கேருந்து கிளம்புனு வெளியே போகும்போதே ஷெரீஃப் கன் முனையில் நிறுத்துறாங்க. அங்கே நில் வெனஸ்டே, உன்னை நான் அரெஸ்ட் பண்ணுறேன். அடுத்து வெனஸ்டேவை வந்து உட்கார வச்சு விசாரிக்கிறாங்க. 2 கொலை நடந்த இடத்துல நீ இருந்திருக்க, உனக்கு என்ன அங்கே வேலை? அவர் என்னை இன்வைட் பண்ணாரு நடுராத்திரி இல்லையா, நீங்கள் எதுக்கு அங்கே வந்தீங்க? முன்னாடி செத்து போனால ஒரு ஆள், அவனுடைய ஃபோன் எடுத்து பார்த்தா முன்னாள் ஷெரீஃப்க்கு தான் கால் பண்ணியிருக்காரு. சரி அவருக்கு பேசலான்ட்டு ஃபோன் அடித்தா அவர் எடுக்கல. சரி நேரில் பார்த்துக்கலான்னு தான் கிளம்பி வந்தோம். அங்கே பார்த்தா அவர் செத்துருக்காரு. அந்த இடத்துல நீ இருக்க. அவரோட ஃபோனும் மிஸ் ஆகிருக்கு. அந்த இடத்துல நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்ட்டு இவங்க துருவி துருவி கேட்குறாங்க. இந்த சாவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. ஒருவேளை ஷெரீஃபோட பையனே அவரை கொண்டு இருந்தா, ஏற்கனவே அவங்க அப்பாவை அவன் வெறுக்கிறான்ன்ற மாதிரி சொல்லுவா. ஷெரீஃபோட பையன் வில்லோ ஹில்ல இருக்கான், அங்கேருந்து அவன் தப்பிக்க வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வெனஸ்டேவோட அப்பா உள்ள வருவாரு. நான் தான் என் பொண்ணோட லாயர், கோர்ட்டோட ஆர்டர் இல்லாமல் என் பொண்ணை உங்களால் விசாரிக்க முடியாதுன்ட்டு அழகாக பொண்ணை கூப்பிட்டு போயிடுறாரு. இங்கே பாரு செல்லம், நீ எதுக்கு அங்கே போனேன்ட்டு அவங்க அப்பா பேசுவார். ஒரு வேலையாக போயிருந்தேன், அவர் தான் கேஸில் ஹெல்ப் பண்ண என்னை கூப்பிட்டுருந்தாரு. அப்புறம் ஆன்ட்டியை பற்றி நான் உங்ககிட்ட சில கேள்வி கேட்கணும். அவங்கள பற்றி உங்களுக்கு என்ன தெரியுன்ற மாதிரி கேட்டா, அது என்னுடைய கதை இல்லை, அதை நான் சொல்ல முடியாதுன்ற மாதிரி அவர் அதை பற்றி பேசவே மாட்டார். அடுத்து மறுநாள் காலையில் அந்த தேனீகளை பார்த்துக்கிற பையன் அவனோட இடத்துக்கு போகிறான். வெனஸ்டேவோட தம்பி தான் இருக்கான். உன்னோட க்ரீப்பி அங்கிள் மாதிரி தேனி பூச்சிகளை சாப்பிடல நீயே, என்ன பண்ணி வச்சிருக்கேன்ட்டு உள்ளே போய் பார்த்தா அந்த ஜாம்பி அந்த இடத்துல கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. அது ஒன்றும் கட்டுக்கதை இல்லையான்ற மாதிரி ஆச்சரியமாக கேட்பான். இல்லை, என் எலக்ட்ரிசிட்டி மூலமாக அவன் இதயத்துக்கு உயிர் வந்துருச்சு, இவனுக்கு மூளை வேற இல்லை தெரியுமா, இதுக்கப்புறம் இவன் என்னோட பெட்டாக இருக்க போகிறான்ற மாதிரி சொல்லுவான். என்ன இவனை பெட்டா வச்சுக்க போறியா, ஏதாவது பிரச்சனை வரப்போகுது, நான் சொன்னால் கேளுன்ற மாதிரி சொன்னால் இந்த பையன் கேட்கவே மாட்டான். என் ஃப்ரெண்டுக்கு பசிக்குதுன்னு நினைக்கிறேன், சாப்பிட ஏதாவது இருக்கா, தேன் எடுத்து தரியான்ற மாதிரி கேட்பான். சரி ஓகே அப்படின்ட்டு தேன் எடுத்து கொடுத்தா மொத்த தேனியும் குடிச்சிடுவான். இவனுக்கு இது பிடிச்சிருக்கு போல கேட்டு சந்தோஷமாக பார்ப்பாங்க. மொத்த தேனியும் மேலே வாந்தி எடுத்து விட்டுருவான். அடுத்து வெனஸ்டே அவளோட ரூமுக்கு கிளம்பி போகும்போது என்னுடைய பவர் வேலை செய்ய மாட்டேங்குது. கடைசியாக நான் ஈனட் சாகிற மாதிரி தான் பார்த்தேன். இந்த விஷயம் ஈனட்டுக்கு தெரிய வேணாம், அவள் ரொம்ப மென்மையான இதயம் கொண்டவ. குடிஸ் புக்கை ஃபுல்லாக படிச்சுப்பாரு, அதில் என்னுடைய பவரை திரும்ப வர வைக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்கலாம் அப்படின்ட்டு அவளுடைய ரூமுக்கு போய் பார்ப்பாங்க. போய் பார்த்தா ஈனட் அந்த பக்கம் இறந்து போயிருக்கா. திங்க் உடனே ஆளை கூப்பிடு அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டு சொல்கிறா. பார்த்தா ஈனட் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சாகலாம் இல்லை, கழுத்தில் இருக்க ரத்தத்தை எடுத்து சாப்பிட்டு, ரெட் கலர் ஜாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஹாப்பி பிராங்க் டே வெனஸ்டே. பிராங்க் டே? ஆமாம், போன வருஷம் இங்கே நான் வரும்போது அந்த பிராங்க் டே முடிஞ்சிருச்சு, ஆனால் இந்த வருஷம் நான் செலிப்ரேட் பண்ணியே ஆவேன். நீ தான் இதை ஆரம்பிச்ச, என்னோட பெட்டில் அந்த பயங்கரமான கண்ணு பொம்மையை வச்சல, அதனால தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லுவா. எந்த கண்ணு பொம்மைன்ட்டு அந்த கண்ணை எடுத்து போய் பாப்பா. இந்த கலர் கண்ணை நான் மறக்கவே மாட்டேன், இது ஷெரீஃபோட கண்ணுன்ட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சுப்பா. என்ன இந்த கண்ணு ஒரிஜினல் மாதிரி இருக்குன்ட்டு ஈனட் அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டா. அப்போ ஈனட்டோட ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த ஸ்டாக்கர் தான் மெசேஜ் பண்ணியிருக்கான். அந்த ஸ்டாக்கருக்கு எப்படி என்னோட நம்பர் கிடைச்சதுன்னு ஈனட் பார்த்துருவா. அந்த நம்பருக்கு கால் பண்ணு. கால் பண்ணால் முன்னாள் ஷெரீஃபோட வாய்ஸ் மெயில் தான் கேட்குது. என்னால் கால் எடுக்க முடியாது, எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மெயிலில் சொல்லுங்கன்ட்டு. அவர் செத்துட்டாரு. அவரோட இடத்துலேருந்து அந்த ஸ்டாக்கர் தான் ஃபோனை எடுத்துகிட்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன செத்துட்டாரா? இந்த ஸ்கூல் ஆரம்பித்து 2வது நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே ஒரு கொலை சம்பவத்தில் நீ சம்மந்தப்பட்டிருக்க. இந்த வருஷம் இந்த ஸ்கூலில் நான் நிறைய பண்ணணும்னு இருக்கேன், முக்கியமாக டிரைவிங் கற்றுக்கணும்னு இருக்கேன்னு கிளம்பி போகும்போது, என்ன டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்துருக்கியா? ஆமாம், எல்லாருக்கும் உன்ன மாதிரி டிரைவர் இருப்பாங்களா, நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுறா. வெனஸ்டே அந்த கண்ணை வச்சுட்டு அவளோட பவரை யூஸ் பண்ணுறா. பவர் ஆனால் வேலையே செய்யாது. வெளியே பார்த்தா எல்லாருமே பிராங்க் டேவை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈனட் ப்ரூனோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. இதை ஹேஜாக் தூரத்துலேருந்து பார்த்து வருத்தப்பட்டுன்னு இருப்பான். அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுற பையன் வந்துட்டு,
உனக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு பூச்சிகளை திறந்து விட்டு அந்த பூச்சியை வச்சே ப்ரூனோவை கடிக்க விட்டுருவான். ப்ரூனோ இங்கே துடிக்கிறத பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டு ரொம்ப தேங்க்ஸ் காய்ஸ் எனக்காக இது பண்ணதுக்கு, அப்புறம் ஹாப்பி பிராங்க் டேன்ட்டு இவனுங்க 2 பேரும் கல் சிலையாக மாற்றிட்டு போயிடுறான். இவனையும் தூக்கி ஒரு பையன் பறக்க விட்டுக்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல ஜாடிக்குள்ளே இருக்கிற ஒரு தலை மட்டும் வருது. இவரும் ஒரு டீச்சர் தான் போல இருக்கு, பிரின்சிபல் கூட தான் வராரு. எனக்கு பிடிக்காததே பிராங்க் டே தான் தெரியுமா, போன வருஷம் என் ஜாடியில் மீன்களை விட்டானுங்க பசங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ வந்து வெனஸ்டே அந்த இடத்துக்கு வரா. பிரின்சிபல் வெனஸ்டே பாராட்டுறாரு. நேற்று நான் பண்ணதை பார்த்து கடுப்பாவீங்கன்னு நினச்சேன். கடுப்பா அதெல்லாம் இல்லை, நம்மளுடைய எதிர்ப்பு குணம் தான் நெவர் மோரோட சிறப்பே. அதை நீ பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், பறவைகளை கண்ட்ரோல் பண்ணுற யாராவது ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்கூலில் இருக்காங்களான்ட்டு வெனஸ்டே கேட்பா. அந்த ஜாடியில் இருக்கிறவர் மட்டும் என்ன ஏவியனை கேட்குறியான்ற மாதிரி சொல்வார். ஏவியனுங்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட பவர்ஸை கொண்ட இனம். இப்போ பிரியங்காவோட பவர் வந்து எப்படி சைரன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி ஏவியனு கடைசியாக அந்த ஸ்கூலுக்கு வந்து ஒரு 10 வருஷம் கிட்டையாவது இருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி அப்போ நான் கிளம்புறேன்ட்டு அவள் பாட்டு கிளம்பி போயிடுறா. அடுத்து வெனஸ்டே அவங்க அம்மா கிட்ட பிரியங்கா உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பா. இதை வந்து சார் உங்ககிட்ட கொடுத்துட்டு வர சொன்னார். இதில் தான் ஃபண்டிங் பண்ண எல்லாரோட லிஸ்ட்டும் இருக்குது. இதில் நம்பர் 1 இடத்துல யார் தெரியுமா இருக்கா, உங்களோட அம்மா தான். உங்களோட அம்மாவுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன் தெரியுமா, இந்த உலகத்திலேயே ஃபியூனரல் பண்ணுறதுக்கான பெரிய கம்பெனி உங்கள் அம்மா கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி பிரியங்கா சொல்கிறா. அவங்க ஃபியூனரல் பண்ணுற ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க, பெரிய கோடீஸ்வரங்க. இந்த நெவர்மோருக்கு ஒரு காலத்தில் அவங்க தான் நிறைய ஃபண்டிங் கொடுத்துருக்காங்க, அதை இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்கள் தான் உங்கள் அம்மா கிட்ட பேசணுன்ற மாதிரி இவங்க சொன்னா, என் அம்மா கிட்ட எனக்கு சரியான பேச்சுவார்த்தை இல்லை. கடைசியாக நான் அவங்கக்கிட்ட பேசிய பல வருஷம் இருக்கும், அவங்கக்கிட்ட நான் பேசவே மாட்டேன்ட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. அடுத்து வெனஸ்டேயோட தம்பியை காட்டுறாங்க. அந்த ஜாம்பிக்கு வந்து ஒரு பர்கர் எடுத்துகிட்டு வந்துட்டாரான், அதை எடுத்து சாப்பிட்டுன்னு இருக்கு. நான் அப்புறமா வரும்போது அதை நிறைய கொண்டு வரேன்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவங்க போனோடனே அது இழுத்து இழுத்து அந்த சங்கிலியை உடச்சி அங்கேருந்து தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அடுத்து வெனஸ்டே ரெடி ஆகிட்டு நான் ட்ரைலரை போய் பார்க்கலான்னு இருக்கேன். அதுக்கு ஈனட்டோட டிரைவிங் ஸ்கூலில் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது ஈனட்டுக்கு தெரியாமல் பார்த்துக்க, குடிஸ் புக்கையும் பார்த்துக்கன்ற மாதிரி கிளம்பி போகிறா. ஈனட் எடுக்க வேண்டிய ஒரு பொருளை இவ எடுத்துக்கிட்டு இருப்பா. ஈனட்டோட சத்தம் கேட்குது, நான் ஒரு பொருளை மறந்துட்டேன்ட்டு. உடனே அந்த கண்ணாடி ஜன்னல் வழியாக எஸ்கேப் ஆயிடுறா. ஈனட் இங்கே வந்துட்டு ஐயோ நான் அதை எடுத்துகிட்டு போகலன்னா டிரைவிங் ஸ்கூலில் என்ன சேர்க்க மாட்டாங்கன்னு தேடிட்டு இருப்பா. அது கிடைக்காது. அந்த டைமில் வெனஸ்டே அவங்க அம்மா வந்துருவாங்க. வெனஸ்டே இங்கே இல்லை ஆண்டி, பரவாயில்ல, எனக்கு தேவையானதை திங் கொடுப்பான், நீ கிளம்பி செல்லணும்னு அனுப்பிச்சி வச்சுட்டு ஒழுங்கா குடிஸ் புக் எங்கே இருக்குன்னு சொல்லிடுன்ட்டு கடுப்பாக கத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வண்டி ஓட்டுறதுக்காக வெனஸ்டே வந்துருவா. நீங்கள் தானே ஈனட்? ஆமாம் நான் தான் ஈனட்டுன்ட்டு பேப்பர் தரா. சரி வாங்க உள்ளே உட்காருங்க, ரூல்ஸை முதல்ல ஃபாலோ பண்ணோம், சீட் பெல்ட்டை போடுங்கன்ட்டு ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுவார். முன்னாடியே வண்டி ஓட்டின அனுபவம் ஏதாவது இருக்கா, வீடியோ கேம் சேர்த்துக்க மாட்டேன்ற மாதிரி கேட்பாரு. உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அவரோட அங்கிள் கொள்ளையடிச்சிட்டு பேங்க்லேருந்து வந்துட்டு தெரிக்க விடுச்சல்லோ அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அம்மா துண்டு வயசுலேயே வண்டியை ஸ்கிட் அடித்து பயங்கரமாக ஓட்டியிருக்கா. என் அங்கிள் ஒரு தடவை என்னை ஓட்ட விட்டுருக்காரு, வண்டியை மெதுவாக எடுங்கன்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் வெனஸ்டே பறப்பாங்க வண்டியை தூக்கிட்டு. எப்போவுமே டிரைவிங் ஸ்கூலில் சொல்லித்தரவங்க பக்கத்துலேயே ஒரு பிரேக் இருக்கும், அவர் பிரேக் அடித்து வண்டியை நிறுத்திடுவார். நம்ம பொறுமையாக தான் போகணும், நான் தான் இந்த வண்டியோட கேப்டன்ன்ற மாதிரி கெத்தாக பேசுவார். அப்போ மிரரில் ஏதோ ஒன்று தெரியும், அவர் அதை உன்னிப்பாக பார்த்துட்டு இருப்பாரு. அந்த ஜாம்பி வெளியே வந்துட்டு அந்த கேட்டை திறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அதே டைமில் வெனஸ்டே ஒரு கத்தி எடுத்து அவர்கிட்ட இருக்கிற பிரேக்கை கட் பண்ணிடுவா. என்ன இந்த ஸ்கூல் வர வர வியடா இருக்குன்ட்டு வெனஸ்டே பார்ப்பாரு. வெனஸ்டே கத்தியை கெத்தா கையில் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் நான் தான் இந்த காரோட கேப்டன், புரிஞ்சுதான்ட்டு காரை எடுப்பா பாருங்க. அவர் பிரேக் அடிச்சு அடிச்சு நிறுத்த பார்ப்பாரு, நிற்காது. இந்த பக்கம் வெனஸ்டே அவங்க அம்மா திங்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. எங்கே அந்த புக்கு, வேலைக்கார மாதிரி நடத்துறது நிறுத்துங்கன்ற மாதிரி திங்க் சொல்லுவான். என்ன வேலைக்கார மாதிரி நடத்துகிறோமா, நீ எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தன், நாங்கள் இப்போ உன்னை வேலைக்கார மாதிரி நடத்திருக்கோன்னே ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் குடிச்சிட்டு கிளாஸை தூக்கி அவன் மேலே எரிஞ்சிட்டு நெருப்பை கொஞ்சம் குறைச்சி வேண்டுற மாதிரி சொல்லுவாங்க. இவரோட ஹஸ்பண்டு நல்லா குடிச்சிட்டு தரக்கூத்து கம்மியாக ஊற்றுன்ட்டு அதிகமாக ஊற்ற வச்சிருப்பாரு. அடுத்து கோல்ஃப் விளையாடும் போது பாலை பிடிக்கிற கையாக வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட இவனை வச்சு அவங்க பண்ணாத சேட்டையே இல்லைங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. கரெக்டு தான், உன்னை அப்படி தான் நடத்துகிறோம், ஆனால் நீ என் ஃபேமிலியில் ஒருத்தன், அப்படி இப்படின்ட்டு எப்படியோ இவங்கிட்ட பேசி அந்த குடிஸ் புக்கை வாங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வெனஸ்டேவை காட்டினா காரை எடுத்துக்கிட்டு வில்லோ ஹில்க்கு வந்துடுறா. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலான்னு உடனே ஆளை விடுமான்ட்டு அவர் போயிடுறாரு. அங்கே இருக்கிற ஆள்கிட்ட நான் ட்ரைலரை பார்க்க வந்திருக்கேன், ஹைடை பார்க்க இன்னொரு குழந்தை வந்திருக்கா, வேற யாராவது போய் பாருமான்ற மாதிரி வாட்ச்மேன் சொல்லுவார். நான் ஏற்கனவே சப்மிட் பண்ணிட்டேன்ற மாதிரி டாக்குமெண்ட்ஸ் காட்டுறா. அடுத்து உள்ளே போய் அந்த இடத்தோட சீஃப் லேடிக்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கா. ட்ரைலரை நீங்கள் பார்க்கணுன்னா அவங்கள பார்க்குற சைக்காட்ரிக் டாக்டரை தான் நீங்கள் மீட் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அந்த டாக்டர் வந்துருவாங்கன்னு சொன்னோன்னா அந்த டாக்டரும் வந்து பின்னாடி நிற்பாங்க. வெனஸ்டே உன்னை பார்க்க தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ட்ரைலரை போய் பார்க்கலாமான்ற மாதிரி வெனஸ்டேவை கூப்பிட்டு போகிறாங்க. நீ ஏற்கனவே கோர்ட்டில் மனு போட்டு ட்ரைலரை பார்க்கறதுக்காக பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன், ஆனால் கரெக்டாக நீ இப்போ வந்ததுக்கு காரணம் அவனோட அப்பா இறந்து போனது தானேன்ற மாதிரி கேட்பாங்க. அவனோட அப்பா இறந்த விஷயம் தெரியுமான்ட்டு வெனஸ்டே கேட்டா தெரியாது, ஆனால் அவன் வித்தியாசமான ஆள், இது வரைக்கும் நான் ஒரு ஹைடை டீல் பண்ணதே இல்லை, அது மட்டும் இல்லாமல் அந்த ஹைடை கண்ட்ரோல் பண்ண தானியில் வந்து இங்கேருந்து நாங்கள் ரொம்ப தூரமாக தள்ளி வச்சுருக்கோம்,
ரொம்ப தூரமாக இவங்க பிரிஞ்சு இருந்தாங்கன்னா அந்த கனெக்ஷன் குறையன்ட்டு தான் நாங்கள் பார்க்கணுன்ற மாதிரி டாக்டர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்து அவனை அடைச்சி வச்சிருக்க ரூம் அண்டு போயிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து வெட்னஸ்டே மட்டும் உள்ள அனுப்பிச்சு வைக்கிறாங்க. வெட்னஸ்டே வந்துட்டியா, உன்னுடைய ஆர்வ கோளாறுக்கு நீ இங்கே வருவேன்னு எனக்கு தெரியும், என்னை பார்க்காம உன்னால் இருக்க முடியலன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். உன்னை இந்த மாதிரி சின்ன கூண்டில் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லுவா. நான் இந்த உலகத்தையே ஆள வேண்டியவன், உன்னால் இந்த ரூமை கூட ஆள முடியாது. கடுப்பில் மான்ஸ்டராக மாற ட்ரை பண்ணுவான். கரண்ட் ஷாக் கொடுத்து அவனை வந்து நார்மலாக மாற்றிடுவாங்க. அவன் கழுத்தில் இருக்க பெல்ட்டை யூஸ் பண்ணி ஷாக் கொடுக்குறாங்க. உன் அப்பா இறந்துட்டாரு, உன் அப்பாவோட ஃப்ரெண்டும் இறந்துட்டாங்க, இதுக்கு நீ காரணமான்ற மாதிரி கேட்டியா? ஆமாம், நான் தான் கொன்னேன். இங்கே இருந்துக்கிட்டே நான் எல்லாரையும் கொன்னேன். ஒன்னையும் கொல்லுவேன் வெட்னஸ்டே, முக்கியமாக உன் ஃப்ரெண்டு ஈனட்டு. அந்த உல்ஃப் கிட்ட போய் சொல்லி வச்சுட்டு என் வழிக்கு வந்ததுனால அவளை தான் நான் முதல்ல கொல்லுவேன்ற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் வெட்னஸ்டே கண்டுக்காம அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறமா வெட்னஸ்டே தம்பிக்கிட்ட அந்த பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுறவன், உன்னுடைய பெட்டு தப்பிச்சிருச்சுடா, வாடா அதை போய் பார்க்கலான்ற மாதிரி அவனை இழுத்துட்டு போகிறான். இந்த பக்கம் ஈனட் வந்து அவளோட ரூமுக்கு அந்த பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டுக்கிட்டு வந்திருக்கான். அந்த இடத்துல சின்னதாக கிஃப்ட் மாதிரி ஒன்று இருக்கும். இது திங்குக்கு வந்திருக்கு, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி திங்கோட வீட்டை போய் திறந்து, திங் என்ன குடிச்சிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்பா. ஆமாங்க, ஃபுல்லாக சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படிங்க கை குடிக்குது சத்தியமா தெரியல. இங்கே பார் திங், உனக்காக தான் இது வந்திருக்கு. உனக்கு யாரோ உன்னோட ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிருக்காரு. இதில் ஹாப்பி பர்த்டே திங்னு எழுதியிருக்கு. என்ன உன்னுடைய பிறந்த நாள் இன்னைக்கா? ஆடம்ஸ் ஃபேமிலியே உன்னோட பிறந்த நாளை மறந்துட்டாங்களா? அதனால தான் நீ வருத்தமாக குடிச்சிட்டு இருக்கியா திங்? நீ வருத்தப்படாத, இதுக்கப்புறம் நீ இந்த உல்ஃப் ஃபேமிலியை சேர்ந்தவ. இன்னைக்கு நைட்டு உனக்காக நான் பார்ட்டி வைப்பேன், நீ இதெல்லாம் நினச்சி வருத்தப்படாத. வெட்னஸ்டே கூட இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லேன்ட்டு ஈனட் பேசிக்கிட்டே இருப்பா. அந்த டைமில் ப்ரூனோ கத்துற சவுண்டு கேட்கும். என்னாச்சு ப்ரூனோன்ட்டு ஈனட்டும் போவா, ஈனட்டும் கத்துவா. திங் போய் பார்க்க ட்ரை பண்ணுவான். அதுக்குள்ளே அந்த பாக்ஸை யாரோ க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து பிரின்சிபல் பியங்கா போய் பாப்பா. நான் போய் அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டேன், ஆனால் அவங்களோட அம்மா கிட்ட அவங்க பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுவா. உன்னை எதுக்கு நான் இந்த வேலைக்கு செலக்ட் பண்ண தெரியுமா? உன்னுடைய சைரன் பவர். அந்த பவரை எப்படியாவது யூஸ் பண்ணி வெட்னஸ்டேயோட அம்மாவை வசியப்படுத்து. அவங்க அம்மா கிட்ட அவங்க பேசி ஆகணும், நமக்கு அப்போதான் ஃபண்டிங் கிடைக்கும்ன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருப்பாரு. பிரியங்காவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. இதுக்கப்புறம் என்னை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணவே கூடாது, நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன்ற மாதிரி அவளோட பவரை யூஸ் பண்ணுறா. அவர் ஒரு நிமிஷம் அப்படி நின்றுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருவாரு. பரவாயில்ல பியங்கா, நல்லா ட்ரை பண்ணேன். ஒரு சைரன் கிட்ட நான் இந்த மாதிரி வேலையை கொடுக்கும்போது இதெல்லாம் யோசிக்க மாட்டேனா? என்கிட்ட இருக்கு தெரியுமா இந்த ஸ்பெஷலான லாக்கெட்டு, அது உன்னுடைய பவரை தடுத்துரும். இதுக்கப்புறம் என்ன வசியப்படுத்துறதை விட்டுட்டு ஆடம்ஸ் ஃபேமிலியை நம்ம கண்ட்ரோல் கொண்டு வா. உன்னுடைய வாழ்க்கையே என்கிட்ட தான் இருக்குது, உன்னை மேலே தூக்கி விடுறதும் கீழே அழுத்துறதும் என் கையில் தான் இருக்குன்ட்டு பேசணுன்னே வேற வழி இல்லாமல் பியங்கா அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்து வெட்னஸ்டே ரூமுக்கு வரா. திங்கு தட்டுறதை கேட்டு திங்கை ரிலீஸ் பண்ணிடுறா. திங்கு ஈனட் எங்கன்ற மாதிரி வெட்னஸ்டே கேட்டால் திங்கு என்னென்னோ சொல்லிட்டு இருக்கும். அங்கே வந்து ஈனட்டோட ஃபோன் இருக்கும், அது கால் வருது. அதை போய் அட்டன் பண்ணா, இப்போவாது இந்த விளையாட்டை சாதாரணமாக நினச்சிக்காத வெட்னஸ்டே, உனக்கு 30 நிமிஷம் தான் டைம், அதுக்குள்ளே உன்னோட உல் ஃப்ரெண்டை கண்டுபிடி, இல்லைனா அவள் செத்துருவா. வேற யார்கிட்ட ஹெல்ப் கேட்டனா இந்த கேம் முடிஞ்சிடும், உன்னுடைய டைம் ஆரம்பிக்குதுன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அடுத்த நிமிஷம் டோருக்கு வெளியேந்து ஒரு கார்டு வந்து உள்ளே விழுது. வெட்னஸ்டே டோரை போய் திறந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த கார்டில் வந்து பிளே டெட்ன்ற மாதிரி எழுதியிருக்கும். அடுத்து ஈனட்டையும் ப்ரூனோவையும் காட்டுறாங்க. சேர்த்து வச்சு யாரோ கட்டி போட்டிருக்காங்க. பிராங்க் டேக்காக தானே இப்படி பண்ணுறீங்க, யார் எங்களை கட்டினது? ஏ ஜாக் நீ தானா, வெளியே வான்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. ஏ ஜாக்கும் வரமாட்டான், யாரும் வரமாட்டான். மேலேருந்து ஒரு கத்தி மட்டும் வந்து விழும். மேலே பார்த்தா ஃபுல்லாக கத்திங்களா இருக்கோங்க. இது ஒன்றும் பிராங்க் கிடையாது, நம்மளை யாரும் முடிச்சு விட போகிறாங்கன்ற மாதிரி பதறா. வெட்னஸ்டே போய் ஈனட்டை தேடிட்டு இருக்கும்போது மியூசிக் டீச்சரை மீட் பண்ணுவா. இங்கே பார், நான் ஒரு மியூசிக் கான்டெஸ்ட் நடத்த போகிறேன், நீ அதில் செலவு வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ற மாதிரி கூப்பிடுவாங்க. என்னோட மியூசிக்கை நீங்கள் முதலியே திட்டினீங்களே. இங்கே பார், நான் ஒன்றும் உன்னோட மியூசிக்கை திட்டல, அதில் சில மாற்றங்கள் தேவைன்ற மாதிரி சொன்னேன். மியூசிக்கை எப்போவுமே நீ கண்ட்ரோல் பண்ணக்கூடாது வெட்னஸ்டே, மியூசிக் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணும். அப்படி நீ அதை கண்ட்ரோல் பண்ணனா அது வெறும் நோட்ஸாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ தான் அவன் அந்த கார்டை எடுத்து பார்க்குறா. அதில் பின்னாடி ஒரு இதயத்தோட படமும் இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு மியூசிக்கான நோட் தான் இது அப்படின்ட்டு அங்கே இருக்கிற ஒரு பியானோ பக்கத்தில் போயிடுவா. டெட்டுங்கிற அந்த வார்த்தையை மட்டும் வாசிக்கிறா. அந்த வார்த்தையை வாசிச்சோன்னா ஒரு சீக்ரெட் டோர் ஓப்பன் ஆகுது. அதுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஈனட்டை காட்டுறாங்க. பெரிய கிளாக் டவரில் தான் இவங்களை அடைச்சி வச்சிருக்காங்க. என்னை மன்னிச்சிரு ப்ரூனோ, என்னுடைய ரூம்மேட்டுக்கும் இதுக்கும் நல்ல சம்மந்தம் இருக்குது. ஏன்னா சீரியல் கில்லர்ஸ்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதை விட முக்கியமாக அவளை சீரியல் கில்லர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்போ இதுக்கு நீ அவளோட ஃப்ரெண்டாக இருக்க? எனக்கு தெரியல, வெட்னஸ்டேனால நான் நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிறேன், ஆனால் அவள் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நினச்சே பார்க்க முடியலன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி பேசிட்டே தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் வெட்னஸ்டே அந்த வழியாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது டார்ச் லைட் ஆஃப் ஆகும். இந்த டார்ச் லைட்டு கூட நீ சார்ஜ் போடலையான்ட்டு ஆஃப் ஆகி எரிஞ்சிட்டு இருக்கும். அப்போ பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். லைட் அடித்து பார்க்கும்போது அது ஆஃப் ஆகும்போது மறையிறான், ஆன் ஆகும்போது பக்கத்தில் வந்துக்கிட்டே இருக்கான். டக்குன்னு வெட்னஸ்டே பக்கத்தில் வந்துட்டு காணாமல் போயிடுறான். யார் அது அப்படின்ட்டு வெட்னஸ்டே தேடி பார்க்கும்போது கீழே மட்டும் மாஸ்க்கு கிடைக்கும். இந்த 2 பேரும் வெளியே வரேன்ட்டு ட்ரை பண்ணி கீழே விழுந்துருவாங்க. கீழே விழுந்துட்டு 2 பேரும் ரொமான்ஸ்குள்ளே போயிடுறாங்க. அதுக்குள்ளே வெட்னஸ்டே அந்த இடத்துக்கு வந்துடுறா.
வெட்னஸ்டே வந்துட்டியா எங்களை காப்பாத்து காப்பாத்துன்னு ஈனட் கத்திக்கிட்டே இருப்பா. திங் போய் காப்பாத்துன்னு சொல்லும்போது திங் போற வழியில ஒரு ட்ராப் ஆன் பண்ணி விட்டுறான். அது மூலமா ஒரு கத்தியா கீழே வந்து திங் லாக் ஆயிடுறான். அப்புறம் ஏதோ ஒரு வீல் மெக்கானிசம் மாதிரி சுத்தி அங்க இருக்கிற கத்திங்கள் எல்லாம் இன்ச்சா கீழே இறங்கிட்டு இருக்கு. வெட்னஸ்டே காப்பாத்துன்ற மாதிரி கத்துவா. வெட்னஸ்டே கீழே ஒரு டைப்ரைட்டர் இருக்கும். அங்கே போய் பார்த்தா உன் கண்ணுக்கு தெரியாதது எதுன்ற மாதிரி எழுதியிருக்கும். இங்க நிறைய புக்ஸா இருக்கும். அந்த புக் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே ஒரு ஆர்த்தர் எழுதின எல்லா புக்கும் இருக்கு. ஏதாவது ஒரு புக்கு மிஸ் ஆகுதான்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பா. ஈனட்டும் அங்கேருந்து எப்படியாவது காப்பாது காப்பாதுன்னு கத்திக்கிட்டு இருப்பா. அமைதியாரு ஈனட் அப்படின்ட்டு வேகமா வெட்னஸ்டே தேடி பார்ப்பா. எல்லா புக்குமே இருக்கு. அதில் ஒரே ஒரு புக் மட்டும் தனியாக இருக்கும். த இன்விசிபிள்ன்றது தான் அந்த புக்கோட கான்செப்ட். அதில் ஒரு இன்விசிபிள் மேன் இருப்பான். அப்போ அவன் தான் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான். அப்போ இதுதான் ஆன்சராக இருக்கும்ட்டு த இன்விசிபிள் மேனுன்ட்டு எழுதுவா. அது எழுதின உடனே அந்த வீல் ஸ்டாப் ஆகிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் மேலே போயிடும். எப்படியோ எங்களை காப்பாற்றிட்டேன்ற மாதிரி சந்தோஷப்படுவா ஈனட்டு. மேலே வந்து திங்க ரிலீஸ் பண்ணிடுறா. அப்போ யாரோ கிளாப் பண்ணுற சத்தம் கேட்கும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமான ஆள் இங்கே தான் இருக்காங்க. யார் அதுன்னு ஒரு கை மட்டும் தெரியுங்க முதல்ல. அதை தட்டிக்கிட்டே அப்படியே உருவம் வரும் பாருங்களேன். 13 வயசு சின்ன பொண்ணு, வெட்னஸ்டேயோட ஜூனியரு. ஹாப்பி பிராங்க் டே வெட்னஸ்டே. என்ன என்னோட ஸ்டாக்கர் ஒரு 13 வயசு சின்ன பொண்ணா? இந்தா சாவின்ட்டு சாவியை தூக்கி போட்டோன்னே திங்கு லாக் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருப்பான். என்ன நான் முறையாக அறிமுகப்படுத்திக்கிறேன்ட்டு பேரை சொல்லி இன்ட்ரோ பண்ணிப்பா. நீ தான் இது எல்லாமே பண்ணியா? அந்த 2 கொலைக்கும் நீ தான் காரணமான்ற மாதிரி கேட்பா. இல்லை வெட்னஸ்டே, நான் ஒன்றும் கொலை பண்ணலை. வெறும் உன்னை நான் ப்ராங்க் தான் பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் உன்னோட புக்கை நெருப்பில் வச்சது எல்லாமே உன்னை இம்ப்ரெஸ் பண்ணதான். உண்மையை ஒத்துக்க, நீ இம்ப்ரெஸ் ஆயிட்டலன்ற மாதிரி கேட்பா. இந்த பக்கம் ஈனட்டா செம்ம டென்ஷன் ஆயிடுவா. உன்னோட ஃபேன்கள் என்னை சாவடிச்சிருப்பா. அவளுடைய நகத்தை எடுத்துக்கிட்டு அடிக்கிற மாதிரி போனால் ப்ரூனோ தான் தடுப்பான். நீ சந்தோஷப்படணும். உன்னுடைய பாய் ஃப்ரெண்டு கிட்ட தனியாக இருக்கிறதுக்கு உனக்கு நான் டைம் கொடுத்துருக்கலன்ற மாதிரி பேசுவா. இவ வந்து வெட்னஸ்டேயோட பயங்கரமான ஃபேன்களாக இருக்கா. இம்ப்ரெஸ் பண்ணதான் இவ்வளோ பண்ணியிருக்கா. அப்போ அவங்க 2 பேரும் நீ கொல்லனா வேற யார் கொன்னா தெரியல, ஆனால் கண்டுபிடிக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த முன்னாள் ஷெரீஃபோட வீட்டிலேருந்து நான் தான் இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வந்தேன்ட்டு வெட்னஸ்டே கிட்ட ஃபோனையும் கொடுத்துருவா. எனக்கும் இடம் இருக்குமான்னு கேட்டா நீ படிக்கட்டில் வான்ற மாதிரி ஈனட் கத்திட்டு போயிடுறா. அடுத்து பியங்காவை காட்டினா வெட்னஸ்டே அவங்க அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வந்திருப்பா. வந்த உடனே அவளோட பவரை யூஸ் பண்ணிடுறா. நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட பேசணும். இந்த ஸ்கூலுக்காக ஃபண்டிங்கை ரெடி பண்ணி தரணும். அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்த விஷயத்தையும் நீங்கள் மறந்துடணுன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்து வெட்னஸ்டே திங் கிட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. என்னை மன்னிச்சிட்டு திங், இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள், நான் அதை மறந்துருக்க கூடாது. உனக்காக நான் ஒரு கிஃப்ட் தரேன், 2 கிஃப்ட்டை தரா. கொடுத்துட்டு குடிஸ் புக்கை நல்லா ஸ்டடி பண்ணியா, என்னுடைய பவர்ஸை நான் வர வைக்கணும். நான் போய் பார்க்குறேன்ட்டு போய் புக்கை பார்த்தா புக் இருக்காது. புக்கு எங்கே திங் அப்படின்னு உங்கள் அம்மா வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிடுவான். என் அம்மா தூக்கிட்டாங்களான்னு டென்ஷனாக கத்தும் போதே அந்த காக்கா இவளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும். காக்கா பக்கத்தில் போகும்போது அந்த காக்காவும் அங்கேருந்து பறந்து போயிடுது. அப்படியே அதுக்கு அடுத்த சீன்லேயே அந்த ஜாம்பி காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் அந்த டிரைவிங் சொல்லி கொடுத்தவர் வந்து பிரின்சிபலுக்கு கால் பண்ணுறாரு. அது வாய்ஸ் மெயிலில் போகுது. இங்கே பாருங்க, இதுக்கப்புறம் நெவர் மோரில் இருக்க யாருக்குமே நான் டிரைவிங் சொல்லி தரவே மாட்டேன். ஈனட் போட்டு என்னை டார்ச்சர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போதே இவர் கவனிக்காமல் அந்த ஜாம்பி மேலே இடிச்சிடுவாரு. ஐயோ யாரையும் இடிச்சிட்டோம் போல இருக்குன்னு வெளியே வந்து பார்த்தா அந்த ஜாம்பி அங்கே இருக்காது. எங்கே போனார் அவருன்ட்டு தேடிக்கிட்டு திரும்பி பார்த்தா பின்னாடி வந்து அவரோட மூளையை கடிச்சு சாப்பிட்டுன்னு இருக்கு. இதோட எபிசோட் 2 முடிக்கிறாங்க. ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்ம ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கா, அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.